வாங்க. அம்மா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்கய்யா. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல எதுவும் வேண்டாம், வரும்போது தான் சாப்பிட்டோம். இருக்கட்டும். வாங்க வாங்க வாங்க. வாங்க சம்பந்தி. ஐயா, வாங்கம்மா. வந்தீங்க? இப்பதான் வந்த சண்முகம். அம்மா வணக்கம்மா. என்ன சம்மந்தி திடீர்னு? சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான். முக்கியமான விஷயமா? என்னப்பா முக்கியமான விஷயம்? அது ஒண்ணு இல்லம்மா, பொங்கல் பண்டிகை வரப்போகுது. நம்ம எல்லாரும் குடும்பத்தோட எப்படி குற்றாலத்துக்கு போய் தீபாவளி கொண்டாடிட்டு வந்தோமோ, அதே மாதிரி பொங்கல் பண்டிகையும் நம்ம ஊர்ல போய் கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். சம்பந்தி, ஊர்ல தைப்பொங்கல்னாலே விசேஷமா 3 நாள் கொண்டாடுவோம். நீங்க யாரும் எந்த மறுப்பும் சொல்லாம இந்த வருஷம் தைப்பொங்கலை எங்க ஊர்ல கொண்டாடுறதுக்கு சம்மதிக்கணும். என்ன இது? நான் அப்பா கிட்ட அவ்வளவு தூரம் சொல்லியும் இப்ப வந்து எல்லாரையும் ஊருக்கு வரணும்னு கூப்பிட்டு இருக்காரு. நான் இங்க இருக்கிற நிலைமையை எப்படி அவருக்கு எடுத்து சொல்லுவேன்? நீங்க நல்ல மனசோட பொங்கலை உங்க ஊர்ல வச்சு கொண்டாடினா எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினைச்சு கூப்பிடுறீங்க. ஆனா இங்க எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறவ மனசு முழுக்க விஷத்தோட இருக்காளே. அதனால என்னங்க ஐயா, தீபாவளி அங்க போய் சிறப்பா கொண்டாடிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி பொங்கலையும் 4 நாள் குற்றாலத்துக்கு போய் கொண்டாடிட்டு வந்துருவோம். என்ன மகா, நான் சொல்றது சரிதானே? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? தீபாவளி சரி, பொங்கல் எல்லாம் நம்ம வீட்ல வச்சு கொண்டாடுறதாங்க முறை. என்னம்மா, அதுவும் நம்ம வீடு தானம்மா. அங்க போய் கொண்டாடுறதுல என்ன இருக்கு? மாப்ள, நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கீங்க. ஊர்ல போய் கொண்டாடுறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? இல்ல மாமா, அது வந்து மாமா, இது நாங்க என்ன சொல்ல வரோம்னா, மாப்ள, உங்க 2 பேருக்கு என்னாச்சு? ஏன் இப்படி தயங்கி தயங்கி இருக்கீங்க? அதுதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல. வருஷா வருஷம் இங்க தானே பொங்கல் கொண்டாடுறோம். இந்த பொங்கலை குற்றாலத்துல போய் கொண்டாடுவோமே. சட்டுன்னு ஓகே சொல்லு மாப்ள. இல்ல ஆமாண்ணே, தீபாவளி அப்பவே நம்ம பேசினது தானே. சரின்னு சொல்லுண்ணே. 4 நாள் கிராமத்துக்கு போய் பொங்கல் கொண்டாடிட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. பூஜா, கொஞ்சம் அமைதியா இரு. மாமா, நீங்க என்ன மன்னிக்கணும். ஏன் மாப்ள, என்னாச்சு? இல்ல மாமா, ஆயுத பூஜை அப்போ வோக்கஸோட கொண்டாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்ப முடியல, ஜெயில இருந்தேன். அட்லீஸ்ட் இந்த பொங்கல் பண்டிகையாவது அவங்க கூட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்து ஆசையா கூப்பிட்டும் எங்களால வர முடியல மாமா. நான் மறுக்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க மாமா, ப்ளீஸ். என்ன மாப்ள, நான் என்ன சொல்றேன்னா, முத நாள் இங்க பொங்கலை வச்சுட்டு அடுத்த நாள் ஊர்ல போய் பொங்கல் வச்சுக்கலாமே. என்னப்பா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னனே, அதெல்லாம் சரி வராது. அதான் தீபாவளி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊர்ல எந்த குறையும் இல்லாம கொண்டாடிட்டு வந்துட்டோமே. பொங்கலை இங்கே கொண்டாடிடலாம்பா. என்ன மாப்ள, நீங்களாவது? மாமா, இல்ல மாமா, அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றது? என்னப்பா 3 பேரும் ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அம்மா, நான் நல்லா யோசிச்சு எல்லாரோட நல்லதையும் மனசுல வச்சுட்டு தான் இந்த முடிவெடுத்து நான் சொல்றேன். எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம், ப்ளீஸ். மாமா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மாப்ள, இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? சரி, ஹோட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் மாமா. அம்மா வரேம்மா. சம்மந்தி, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஏன் இப்படி சொல்லிட்டு போறான்னு எனக்கு புரியல. அவன் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி நான் அவன்கிட்ட ஒரு தடவை பேசி பாக்குறேன். அதான் அவன் ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டு போயிட்டான்ல. திரும்ப திரும்ப அவன்கிட்ட போய் கேட்டு ஏன் அவனை சங்கடப்படுத்துறீங்க? இப்போ கீர்த்தி வேற முழுகாம இருக்கால. இந்த நேரத்துல அவளை கூட்டிக்கிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு வரதுல குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல, அவளுக்கும் நல்லது இல்லம்மா. ஒருவேளை இதை அவன் மனசுல வச்சுக்கிட்டு கூட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஓ,
நாம அவங்க அவங்க வீட்ல வச்சே பொங்கல் கொண்டாடிக்கலாமே. அதான் தீபாவளிக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க ஊர்ல போய் கொண்டாடி முடிச்சிட்டோம்ல. ம் அதுக்கு இல்ல மகா. அத்த, அண்ணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதான் தீபாவளி ஊர்ல போய் கொண்டாடணும்ல. ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். விடுமா, திருமாப்பிள்ள அவர் விருப்பப்படி ஹோட்டல்லே கொண்டாடிக்கிட்டோம். எங்களுக்கு இதுல ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஏன்பா நீங்களும் இங்க வந்துட்டீங்க, நாங்களும் இங்க தான் இருக்கோம். அப்ப ஹோட்டல்ல யார் பாத்துக்கிறது? சரி, நம்ம ஹோட்டலுக்கு கிளம்புவோம். இல்ல செல்வி, இந்த விஷயத்த பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். கிளம்பலாம். சரிம்மா, நான் போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க. இதோ வந்துடுறேன். போயிட்டு வாங்க. பேசிட்டு இருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ஆ, சரி, நானும் இதை வந்துடுறேன். கீர்த்தி, நீங்க இரு, நான் அதை வந்துடுறேன். ஏய், என்னடி இது? இவங்கெல்லாம் எதுக்கு அவர் ரூம்குள்ள போறாங்க? அந்த வேலுவும் செல்வியும் நாம பால்ல விஷத்தை கலந்தத சொல்லிடுவாளா என்னவோ? அம்மா, என்னம்மா நீ? கொஞ்ச நேரம் என் வயித்துல புளிய கரைக்காம சும்மா இரு. போதும். செல்வி, இன்னைக்கு மட்டும் வீட்டில் பழைய மாதிரி இருந்தோம் அப்படின்னா மாமா ஆசைப்பட்ட மாதிரி பொங்கலை ஊர்லேயே போய் கொண்டாடி இருந்திருக்கலாம். எல்லா நேரம் உண்மையை வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே வச்சு தவிக்கிறது இருக்கே, அது ரொம்ப கஷ்டம். என்ன வேலு பண்றது? மாமாவும் நடந்த எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டுதான் பொங்கலை இங்கேயே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்றாரு போல இருக்கு. ஏற்கனவே தீபாவளியில கீர்த்தி அங்க வச்சு பண்ண எல்லாத்தையும் என்னால இப்ப மறக்க கூட முடியல. மறுபடியும் அதே ரிஸ்க் எடுக்க நானும் தயாரா இல்ல. எனக்கு எங்க அப்பாவோட ஆசையை விட அவரு நல்லா இருக்கிறது தான் முக்கியம் வேலு. அவர் தலைக்கு வந்த கத்திய 2 முறை அந்த கடவுள் அருளால நான் தடுத்து நிப்பாட்டிட்டேன். மறுபடியும் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது.